ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது நியூரோ லிங்க் தொழில்நுட்பம். எல்லா தாய்மார்களும் குழந்தைய ஒரு முறை கருவில் சுமக்கிறார்கள் என்று சொன்னால், மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் மட்டும் அவர்களை இருமுறை சுமக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஒன்று கருவில் சுமக்கிற 10 மாதம், இன்னொன்று வாழ்நாள் முழுக்க அவர்களை ஒரு சுமையாக சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தாய்மார்களுக்கு ஏற்படுகிறது இல்லையா? அதற்கெல்லாம் ஒரு பெரிய தீர்வு கொடுத்துருக்கிறது தான் இந்த நியூரோ லிங்க். எத்தனையோ குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஆர்டிசம்னு சொல்லக்கூடிய மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட, அந்த மாதிரி பல பேரலிக் அட்டாக்னு சொல்லக்கூடிய பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி பலரே நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவர்களுடைய மனித உழைப்பு, அவர்களுடைய சிந்தனை, எண்ணங்கள் எல்லாமே வீணடித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி அதற்கு ஒரு மாற்று தொழில்நுட்பம் தான் இந்த நியூரோ லிங்க் அப்படிங்கிறது. நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், சமீபத்தில் ஒரு மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டவர், பேராலிட்டிக் அட்டாக் ஆகி பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி பேசவே முடியாத நிலைமையில் இருந்த அவர் இந்த நியூரோ லிங்க் தொழில்நுட்பத்தின் மூலமாக பல யூடியூப் சேனல்களுக்கு அவர் குரல் பதிவை அவர் அனுப்பிகிட்டே இருக்கார். குரலில் அவர் வர்ணனை பண்ணிகிட்டே இருக்கார். இன்றைக்கி அவர் ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டுருக்கார். அந்த அளவுக்கு வாய் பேச முடியாத ஒருவர் இன்றைக்கி ஒரு யூடியூப்க்கு குரல் கொடுக்குறாருன்னா எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூரோ லிங்க்னு ஒரு தொழில்நுட்பம். அதாவது என்னென்னா, நம்முடைய காதுக்கு பின்னாடியிலிருந்து ஒரு ஒயர் மாதிரி மேலே போய் மூளையோடு சேர்த்து அதை தொடர்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அதையுமே சுருக்கி இன்றைக்கி 5 ரூபா நாணயம் அளவுக்கு ஒரு சின்னதாக உருவாக்கிட்டாங்க அந்த கருவியை. அதை நம்முடைய கபாலத்தை திறந்து நம்முடைய மண்டை ஓட்டுக்குள்ளே அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த அறுவை சிகிச்சை பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டேயில் அதை பண்ணிடுறாங்க. இதை பண்ணுறது யாருன்னா ரோபோக்கள் தான் இந்த அறுவை சிகிச்சையை பண்ணுது. அதை பண்ணி நமக்கு தலைக்குள்ளே அதை வச்சுருவாங்க. அது ஒரு நாள் முழுக்க சார்ஜ் நிற்கும். ப்ளூடூத் மூலமாக நம்ம அதை ஆப்ரேட் பண்ண முடியும் அந்த எக்யூப்மெண்ட்டை. அது என்ன பண்ணுதுன்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையுமே கணினி புரிந்து கொள்கிற மொழிக்கு அதை மாற்றி கொடுக்குறது. அப்போது கணினிக்கு தேவையான கட்டளைகள் வந்த பிறகு கணினி தானாக செயல்பட ஆரம்பிக்குது. கணினிக்கு முன்னாடி இருந்து ஒருத்தர் எப்படி செயல்படுத்துவாரோ அதை இந்த கருவி என்ன பண்ணுதுன்னா, அவருடைய சிந்தனையவே அந்த மொழியில் மாற்றி கொடுக்குது. இதுதான் அதனுடைய வேலை. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ அது அந்த கணினி செய்யுது. அந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் செயலாக்கி தரக்கூடிய ஒரு கருவியாக இந்த கருவி இன்றைக்கி இருக்குது. இதை இன்னும் நிறைய மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி அது செயற்கை தொழில்நுட்பத்தோடு இணைக்கப்பட்டு மொபைல் ஃபோனோடையும் அந்த ப்ளூடூத் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அப்படி கனெக்ட் பண்ணிட்டா என்னென்னா, நாம் நாளைக்கு இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது சேவ் பண்ணி வச்சுப்போம். அதேமாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை நம்ம மறந்துடுறோம் இல்லையா? அந்த மறக்காமல் அதெல்லாம் நினைவில் வைத்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த கருவி கரெக்டாக எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாம் யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னா, நம்ம அவருடைய நம்பரை நம்ம டயல் பண்ணால் தான் அவருக்கு ஃபோன் போகுது இல்லையா? இப்போ ஸ்மார்ட் டிவி முன்னாடி நம்ம குரல் பதிவு கொடுத்தா தான் அது நடக்குது இல்லையா? ஆனால் இனி வர காலத்தில் நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னு நம்ம நினச்சாலே அவங்களுக்கு ஃபோன் போயிடும். அந்த மாதிரி இன்றைக்கி அது நிகழ்த்தப்படக்கூடிய அற்புதங்களையெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, மிகவும் ஆச்சரியத்தில் இந்த உலகம் மூழ்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த நியூரோ லிங்க் அப்படிங்கிற தொழில்நுட்பம். இதனால் மூளைக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பே வராது. ஏன்னா இது மூளையினுடைய கட்டளையிலேயே அது இல்லாமல் அதனுடைய வெளிப்புறத்தில் தான் அதை வைக்கிறாங்க. மூளைக்கு இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த கருவி நம்ம நினைக்கிற சிந்தனைகள் எல்லாவற்றையுமே அதை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒன்றாக தான் அது இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய பல நோய்கள், மூளை தொடர்பான பல நோய்களுக்கு இது பெரிய அருமருந்து அப்படிங்கிறாங்க. அதாவது யாருக்கெல்லாம் பிரெயின் டெட் ஆகுதோ, யாருக்கெல்லாம் பக்கவாதம் வருதோ, மூளை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த சிப்பு ஒரு அருமருந்தாக இருக்க போகிறது. அதன் மூலமாக அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெளியில் வருது. அப்படி அது மட்டும் இல்லைங்க, இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அந்த இதை யாரெல்லாம் அவங்களுடைய கபாலத்துக்குள்ளே பொறுத்துறாங்களோ அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த கருவியே வெளிப்படுத்துமா. எந்த நாள், எந்த டேட்டு, எத்தனாம் தேதி அவங்க ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, உடம்புல எப்போ என்ன ஏற்பட போகுது, உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, பிளட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம உடம்புல உள்ள இன்னர் பார்ட்ஸு அதில் எது செயல்படுது, எது செயல்படலை, எது எவ்வளோ சதவீதம் செயல்படுது அப்படின்னு நம்ம உடம்பை பற்றி ஃபுல் டீட்டெயில் அந்த சிப்பில் அது இருக்குமா. அதனால் மருத்துவர்களுக்கு வேலை ரொம்ப குறைவு. இப்போவாது மருத்துவர்கள் டெஸ்ட் எடுக்க சொல்லி ரிசல்ட்டை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, நாளை முதல் டெஸ்ட்டே தேவையில்லை, அந்த சிப்பை மட்டும் எடுத்து ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ராப்ளம் உள்ளே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சிகிச்சை செய்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.